இப்படி ஒரு சாவு வருமா? ஐயோ கடவுளே, இது கடவுளுக்கே அடுக்குமா? இப்படி ஒரு சாவு வருமா? மாமா ஐயோ தப்பு பண்ணிட்டப்பா, தப்பு பண்ணிட்டேன். உங்களை விட்டுட்டு வந்திருக்க கூடாதுப்பா, உங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும்ப்பா. ஐயோ அப்பா, பெத்த தாயை விட எங்களை பாசமா பாத்துக்கிட்டீங்கப்பா. இனிமே உங்களை எந்த ஜென்மத்துல நாங்க திரும்ப பார்க்க போறோம்ப்பா, திரும்ப பார்க்க. ஏன்பா இப்படி? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன்பா எங்களை தவிக்க விட்டீங்க? ஏன்பா எங்க மேல அவ்வளவு பாசத்தை காட்டுனீங்க? நீங்க காட்டாம இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு பெரிய தூக்கம் வந்திருக்காதேப்பா. ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அழுதுட்டு போவீங்களேப்பா. இப்ப நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அத பாக்கிறதுக்கு இல்லாம போய் சேர்ந்துட்டீங்களேப்பா. ஐயோ, நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறத அப்ப பார்த்தாருன்னா 1 வருஷம் வாழ்வார்னு நான் சொன்னேப்பா. நான் சொல்லி வாய கூட மூடல. அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டீங்களேப்பா. ஏப்பா ஏப்பா இப்படி பண்ணீங்க? ஏப்பா ஏப்பா இப்படி பண்ணீங்க? ஐயா, அங்க என்ன துக்கமா? ஆமாங்க, பெரிய துக்கம் நடந்து போச்சு. ஐயா யாருங்க? என் பேர் காசிராஜன், ஊர் மதுரை. என் பாலிய சிநேகிதன் சிதம்பரத்தை பார்க்க வந்தேன். சிதம்பரத்தையா? ஆமாங்க. அவருக்கு தாங்க துக்கம் நடந்து போச்சு. ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. ஐயோ சார், நான் இவரதான் சார் பார்க்க வந்தேன். இவருடைய கடைசி பொண்ண என் பையனுக்கு சம்பந்தம் பேசலாம் தான் சார் வந்திருக்கேன். அவரு நானும் நீண்ட கால நண்பர்கள். இடையில கொஞ்ச நாள் விட்டு போச்சு. ஆனா லெட்டர் எல்லாம் போட்டுப்போ. அவருக்கா இந்த கதி, என் நண்பர் சிதம்பரத்துக்கா இந்த கதி. ரவி வந்திருக்க மாமா. உங்களை வேதனைப்படுத்துற ரவி இல்ல, இப்ப புது மனுஷனா மாறி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு வந்திருக்க மாமா. உங்களுக்காக கொடை வேட்டி துண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்த மாமா.
நீங்க தானே சாகல மாமா. உங்களை நான் தான் கொண்டுட்டேன். உங்க சாவுக்கு நான் தான் காரணம். உங்க சாவுக்கு நான் தான் காரணம். உங்களை வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அழ வச்சு துடி துடிக்க வச்ச பாவை மாமா நானு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவை என்னை விட்டு போவாது மாமா, போவாது. கடைசியா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம போயிட்டீங்களே. நான் பாவி மாமா, நான் பாவி. நான் பாவி மாமா, பாவி. இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சிவசாமி. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இது? நீங்க கிரக பிரவேசத்துக்கு வந்தீங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சரியா நின்று பேச முடியலையேப்பா என்னால. அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்து நீங்க அப்படி சாஞ்சிட்டீங்களேப்பா. அங்க நீங்க வந்தப்ப கூட உங்க முகம் மாடி இருந்தது. எனக்கு தெரியாம போச்சேப்பா, எனக்கு தெரியாம போச்சு. இதான் நான் உங்களை கடைசியா பாக்குற சந்தர்ப்பம் எனக்கு தெரியாம போச்சேப்பா. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களை தனியா விட்டுருக்க மாட்டேன்பா. நான் உங்களோட வந்திருப்பேன். இங்க பக்கத்துல நான் இங்க செஞ்சு கிடந்திருப்பேன்பா. எனக்கு தெரியாம போச்சு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. எனக்கு இப்ப ஆறுதல் சொல்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா நான் தனி மரம் ஆயிட்டேன்ப்பா. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அப்பா என்னை உங்களோட கூப்பிட்டுக்கீங்க. நானும் வந்துடுறேன் அப்பா. நானும் வந்துடுறேன்ப்பா. நானும் வந்துடுறேன்ப்பா. என்ன எப்படி எல்லாம் வளர்த்தீங்க? என்ன உங்க தோல் மேல போட்டு விஜய் விஜய்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களே. ஐயோ தெய்வமே, என் தெய்வத்தை நானே கொண்டுட்டேன். நானே கொண்டுட்டேன். என் தெய்வம் இப்படி தெருவுல கிடக்கு. ஐயோ ஐயோ, சாகும் போது எப்படிலாம் துடிச்சாரோ, பூ மாதிரி இருந்தவரு என்னெல்லாம் வேதனைப்பட்டாரோ. அப்பா அப்பா, ஐயோ என்ன பெத்து எவ்வளவு பாசத்தோட வளர்த்தாரு. அவரை நானே கொண்டுட்டேன். இல்லப்பா, எனக்கு உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு அருகதை இல்ல. எனக்கு உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு அருகதை இல்ல. வாழும் போதுதான் வேதனையோடு வாழ்ந்தீங்க. சாகும் போது கூட உங்களை நிம்மதியா சாக விடாம வேதனையோட நானே உங்களை கொண்டுட்டேன்ப்பா. நானே உங்களை கொண்டுட்டேன். ஐயோ அப்பா, இல்ல இல்லப்பா, நான் இந்த உலகத்துல இறங்க கூடாது. எனக்கு நரகம் தான், எனக்கு நரகம் தான். ஐயோ அப்பா, உங்களை மாதிரி உத்தமரை நானே கொண்டுட்டேனேப்பா. நானே கொண்டுட்டேன். ஐயோ அப்பா அப்பா, நான் உங்க மகனா இருக்க லாய்க்கு இல்லப்பா. அப்பா நான் சாகணும்ப்பா. நான் சாகணும். நான் இருக்கவே கூடாது. அப்பா அப்பா, ஐயோ அப்பா அப்பா, ஐயோ அப்பா அப்பா, ஐயோ அப்பா அப்பா. இவரெல்லாம் மாமனார் அமையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. முந்தா நாள் மெட்ராஸ் போயிருந்தப்ப சிதம்பரம் ஐயாவை கடைசியா கடத்தெருவுல தான் சந்திச்சேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. என் 4 மாப்பிள்ளையிலேயே மாணிக்க மாப்பிள்ள தான் தொழில பெரிய ஆளு. அதான் கார் பங்களாலாம் வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் தம்பி. செய்முறை செய்யறதுக்காக கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தார். சில பிரச்சனைனால எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தாராம். ஆனா கடைசி நேரத்துல நீங்க அவர் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வீடு தேடி போய் கிரகப்பிரவேசத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்களா தம்பி? அப்படின்னா என் மேல என் மாப்பிள்ளை எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு சொல்லி
அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தம்பி. உங்க மேல உயிரே வச்சிருந்தாரு தம்பி, உயிரே வச்சிருந்தாரு. ஐயோ ஐயோ, நான் அப்பாவையும் பார்த்ததில்ல, தெய்வத்தையும் பார்த்ததில்ல. ஆனா அப்பாவும் உங்களை மாதிரி தான் இருக்கணும், தெய்வமும் உங்களை மாதிரி தான் இருக்கணும். நீங்க வாழ்ற காலத்துல உங்க அருமையை புரிஞ்சுக்காம போயிட்டேனே, உங்களை நோக்கடிச்சு வேதனைப்படுத்தி. ஐயோ ஐயோ, நான் மனுஷனே கிடையாது, நான் மனுஷனே கிடையாது. எவ்வளவு உங்களை நோக்கடிக்கும் போதெல்லாம் பொறுமையா பூமாதேவி மாதிரி இருந்தீங்களே. பொறுமையா இருங்க மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க மாப்பிள்ளன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே மாமா. இப்போ இப்போ நீங்களே அவசரப்பட்டீங்களா மாமா? இந்த பாவத்துக்கெல்லாம் நான் யார் காலில் போய் விழுந்து பிராயச்சித்தம் தேடுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, என்கிட்ட அவமானப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து வெளில போனதை நினைச்சா என் நெஞ்சு பதறுது. ஐயோ, உங்க உயிர் உங்களை விட்டு பிரியும் போது கூட இந்த பாவி இப்படி பண்ணிட்டானேன்னு என்ன நினைச்சுட்டு தானே துடி துடிச்சு அடங்கி இருக்கும். ஐயோ கடவுளே, இதுக்கெல்லாம் என்ன விமோச்சனம்? இனிமே யார் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. ஐயோ, பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பீங்களா மாமா? அந்த சிரிப்பை கொன்னுட்டன மாமா, அந்த சிரிப்பை கொன்னுட்டன மாமா. நான் எல்லாம் மகாபாவி மாமா, நான் எல்லாம் மகாபாவி. 1000 வருஷம் நரகத்துல இருந்தா கூட என் பாவம் என்ன விட்டு போகாது மாமா, பாவம் என்ன விட்டு போகாது. இப்ப திருப்தியாமா? இப்ப உனக்கு திருப்தியா? இதெல்லாம் பாக்குறதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாத்தையும் பார்த்து இந்த பாவத்தை எல்லாம் ஏன் தோள சுமத்துறதுக்கு தானே இத்தனை நாளா இவ்வளவு பண்ண நீ. அஜமா, இத்தனை நாள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு வாய் ஓயாம பேசுவேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு உலகாரனா குடும்பக்காரனை தான் வளர்த்திருக்கேன். நீ நான 2 பேரும் சேர்ந்தா கூட நான் கிடக்குறாரு அந்த மனுஷனோட கால் தூசி கீழாவுமாமா. ஏமா, எத்தனை நாள் கால் தேய நம்ம வீட்டு படி ஏறி வந்து சம்பந்தியின் உன்னையும் மாப்பிள்ளை என்னையும் வாய் நிறைய கூப்பிட்டுருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் அழ வச்சு இப்ப கடைசியில கூட நிம்மதி இல்லாம சாகடிச்சியம்மா. நீ எல்லாம் ராஜமா பையன்னு நல்ல நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். பயத்துல புள்ளைய பிறந்ததை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்குமா? உன் பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நான் கூசுது. இனிமே இந்த உடம்புல கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். சரிப்பா, குளிப்பாட்டணும் நேரம் ஆயிட்டு இருக்கு. இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஏப்பா கோழி வெட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? எடுத்து வச்சுட்டேண்ணா. தண்ணி எடுத்து வச்சாச்சு. சுத்துங்க சுத்துங்க, அப்படி கட்டுங்க.
கெட்ட பொம்பளை சிரிச்சு சிரிச்சு தப்பான வழியில சம்பாதிக்கிற மாதிரி தானே இருக்கு. உன் முகரையும் உன் பேச்சும் உன் கேடுகட்ட சிரிப்பும் அண்ணே என்ன மனுஷி ஆக்கிறதுக்கு நீங்க கடவுளாயிட்டீங்களா அண்ணே? அண்ணே வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தி சம்பந்தி சம்பந்தின்னு எவ்வளவு பிரியமா கூப்பிடுவார். கடைசியில நான் தான் பார்த்தேன். பித்து பிடிச்ச மாதிரி போறார். போய் கூப்பிடுற கோபின்னு சொல்றதுக்குள்ள மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போய் தான் சேரணும். இன்னைக்கு சிதம்பரம், நாளைக்கு நானு, இன்னொரு நாள் நீங்க. வருஷதான் முன்னுக்கு பின்ன இருக்குமோ ஒழிய போறது என்னமோ உறுதி தான். அதை எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உலகத்திலேயே சர்வ நிச்சயமான ஒண்ணு மரணம் தான். ஆனா உயிரோட இருக்கிற யாரும் ஒரு நாள் அது தனக்கும் வரும்னு எதிர்பார்க்கறதே இல்லை. என்னதான் உண்மையெல்லாம் இந்த பாலா போன மனசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மனுஷன் இறந்து போனதை என்னால சகிச்சுக்க முடியல. அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே வீட்டுல நீங்க நானும் சம்பந்தி 3 பேரும் ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு. அதெல்லாம் மறக்க முடியுமா? இங்க பாருங்கப்பா, நான் ஒண்ணு சொல்றேன். நமக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. மாணிக்கம், போஸ், ரவி, கோபி 4 பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த குடும்பம் இப்ப நில குலைஞ்சு நிக்குது. நம்ம எல்லாரும் சேர்த்துதான் சொல்றேன். யாரு இருந்தாலும் சரி, நடக்க வேண்டியது நிக்கவே கூடாது. சிதம்பரங்கிற ஆலமரம் சாஞ்சிருச்சு. ஆனா இந்த குடும்பம் தழைக்கணும், ஒத்துமையா இருக்கணும். அதுதான் அவருக்கு நாம செய்யக்கூடிய கடமை. சரி, என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ண போறோமோன்னு மலைச்சு நிக்க கூடாது. அடுத்ததா என்ன பண்ணணுமோ அதை நீங்க எடுத்து செய்யணும். ஆமாப்பா, பொம்பளைங்க தான் இந்த துக்கத்திலிருந்து சீக்கிரம் மீண்டு வர முடியாது, சங்கடப்படுவாங்க. ஆம்பளைங்க நாம தான் நடக்க வேண்டிய காரியத்தை நடத்தி முடிக்கணும். பவானி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு. அது திரும்பி ஊருக்கு போறதுக்குள்ள இந்த காரியத்தெல்லாம் முடிச்சிடணும்ப்பா. மாமா, நான் சிங்கப்பூர் போல. ஏமா அப்படி சொல்ற? இப்ப நான் இருக்கிற மனநிலையில அங்க போகவும் வேலை பார்க்கவும் என்னால முடியாது. அப்பாவுக்காக தான், அவர் மனசு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சேன். இப்போ அப்பாவே போயிட்டாரு. நான் இனிமே அங்க போக மாட்டேன். அப்படி அங்க போனாலும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. அங்க மட்டும் இல்ல, இனிமே என்னால எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு. பவானி, ஏந்திரிமா. பவானி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. நீ எப்படிமா அனாதையாவ?
நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதம்மா.